ஹாய் மக்களே வணக்கம். சின்ன மருமல் சீரியலில் நம்ம சேது என்ன பண்ணுறாரு, தன் மாமனார் மாமியாருக்கு சீர் கொடுத்து நாளைக்கு பொண்டாட்டி தமிழுக்கு சீமந்த மாமா அத்தை 2 பேரும் வந்துருங்க, ரொம்ப சிறப்பாக செய்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக அவசியம் வரணுன்றாங்க. இதை கேட்ட தமிழோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷங்க. என் பொண்ணு போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் தான் உங்கள் குடும்பத்தில் வாக்கப்பட்டிருக்கா, நீங்கள் எவ்வளோ தாயை போல் அவளை பார்த்துருக்கீங்க மாப்பிள்ள, ரொம்ப நன்றின்றாங்க. என்ன பெரிய வார்த்தைலாம் சொல்கிறீங்க அத்தை, அவள் என் பொஞ்சாயத்தி, நீங்கள் அவங்கள பெற்றவங்க, அவங்கள மரியாதை கூப்பிடணும்ல, அவசியம் நீங்கள் வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கருப்பு சொல்கிறாரு, தமிழுக்கு மட்டும் சீமந்தம் பண்ணலாமா எங்கள் ஐயா, தமிழ் மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் ஆளுக்கு ஒரு பவுனு காப்பு போட்டு கிராண்டாக சீமந்தம் பண்ணுறாரு, இதான் தமிழோட ஆசைன்றாங்க. இதை கேட்ட தமிழோட அம்மா வசந்திக்கும் சின்ன தாய்க்கும் ரொம்ப சந்தோஷம். சின்னசாமிக்கும் வசந்திக்கும் ரொம்ப சந்தோஷங்க. தன் பொண்ணு இவ்வளோ பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்கா, நல்ல புருஷன், நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம ராஜாங்க என்னன்றாங்க, சபையை கூட்டி எல்லாரையும் வர வைக்கிறாரு. நாளைக்கு தமிழுக்கு வளகாப்பு நடத்துகிறோம்ல, அதுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன், நகைக்கடையிலையும் வைரவியில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே வேண்டிக்கிட்டேன் முருகன்கிட்ட, தமிழும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா நான் காணிக்க பழமொழிச்சோழி முருகனுக்கு காணிக்க வேல் சாத்துறேன்னு வேண்டிக்கிறேன். நாளைக்கு இது ஆர்டர் வந்துடும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வர அத்தனை பெண்களுக்கு சீமந்தம் பண்ணுறோம், 2 கைக்கு நம்ம தங்க காப்பு போடுறோன்றாங்க. இது சொன்ன ஒன்றுங்க நம்ம ஈஸ்வரி முகத்தில் வருது பாருங்க, எதுக்கு தேவையில்லாத செலவுமாம்மா, எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றாங்க. உடனே நம்ம சாவித்திரி வேணான்றோம், அம்மா பவுன் விற்கிற விலைக்கு 25 லட்சம் ஆகும், நம்ம 7-9 பெண்களுக்கு பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் எங்கே போகிறது, எதுக்கு தேவையில்லாத செலவு பண்ணுறீங்க, வர வச்சோமா சீமந்தம் பண்ணுமா சோத்து போட்டு அமிச்சோமோன்னு இல்லாத எது இவ்வளோ சீர்திருத்தம் பண்ணுறீங்க, இதுக்கெலாம் எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு ரொம்ப பொறாமையில் கேட்குறாங்க. உடனே நம்ம அப்பத்தா உங்களுக்கு முன்னாடி வந்துச்சு, என் பையன் வேண்டிக்கிட்டான் நல்லது செய்கிறான், உங்களுக்கு எங்கடி அடிக்குது, உங்களுக்கு பொருட்கள்லாம் ரூமுக்கு போங்கடி, எதுக்கு இது மாதிரி வஞ்சம் பொறாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாவத்திரி திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே சித்ராவும் ஈஸ்வரி வயிற்றுச்சிடப்பட்டு இருக்காங்க. இங்கே பாரு, யார் வீட்டு சொத்து இது அநியாயமாக இப்படி போகுதுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜாங்க என்ன முடிவு பண்ணுறாரு, மோகனாக்கிட்ட கேட்குறாரு, வேறு எதனா செய்யணும் தமிழுக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க சொல்ல, மோகனாவும் சொல்கிறாங்க, தமிழ் சில பிரச்சனையால் வீட்டு சாவியை எங்கிட்டே கொடுத்துட்டாங்க, இந்த வீட்டு சாவி பொறுப்பை இந்த கொத்து சாவியை நான் தமிழ்கிட்டே கொடுக்கலாம் இருக்கேன்னு சொன்னது தாங்க. அச்சோச்சோ, அந்த ஈஸ்வரிக்கு வருது போகிற கோவம் விட்டால் என்ன பண்ணுவாலே தெரில, அந்த அளவுக்கு காண்டில் இருக்கிறா. சரிம்மா, நீ சொன்ன மாதிரி மோகனா நாளைக்கு அலுவலில் நம்ம தமிழ்ச்செல்விக்கு இந்த வீட்டு சாவியை கொடுத்துரு, அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லிடுறாங்க. 2 பேருக்கு அதில் புகை வருது. இந்த ஆள் வேற என்ன இப்படி பண்ணுறானே, புத்திக்கு இது பேசுகிறானா புத்தி இல்லாத பேசுகிறான்னு தெரியலையே, எல்லாத்துக்கும் இந்த மோகனா வேற ஜிக்க வச்சிட்டு இருக்கா. நல்லா வாயம் சம்பாரிச்சு நாரவாயம் சாப்பிட்ட மாதிரி ஆகிப்போச்சு, கடவுளே, என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் எதுவுமே நடக்காது போல இந்த வீட்டில்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பலமாக திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் சேது தமிழ்ச்செல்வி நல்லா கவனிச்சிக்கிறாரு, நல்லா பார்த்துக்கிறாரு. அவங்க தமிழ்ச்செல்வி என்ன சொல்கிறாங்க, என்னை நல்லா பார்த்துப்பீங்களா, கடைசி வரைக்கும் இந்த அன்பு எனக்கு நிலச்சிருக்குமான்னு கேட்குறாங்க. உடனே நம்ம சேது என்ன பண்ணுறாரு, என்ன தமிழ் எப்போ பார்த்தாலும் இதே கேட்டுட்ருக்கேன், நீ இன்னும் நம்பலையா, உனக்காகவும் நம்ம குழந்தைக்காக தான் நான் உசிரியே வச்சுட்டு இருக்கேன், எப்போ அந்த குழந்தைய நான் கையில் ஏந்தோன்னு இருக்கேன், நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்க, சரி ஒருவேளை தமிழ்ச்சொல்லி வயிற்றுல 2 குழந்தை நம்ம சொல்லிட்டு அவள் சந்தோஷப்படுவாள்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி வாயை திறக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம அப்பத்தாக்கிட்ட கால் வந்துடுச்சு, ஏண்டா கூறுகட்டவனை எத்தனை தடவை சொன்னேன் இந்த விஷயத்த சொல்லாத, நம்மளுக்குள்ளே இருக்கட்டும்ட்டு. கொஞ்ச நேரம் விட்டால் அப்படியே வழிஞ்சிக்கிட்டு சொல்லுவல்ல, தமிழை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நம்ம சேது இது முயற்சி பண்ணுவாருங்க. உடனே இது எப்படி தெரியும் அப்பத்தாக்கு, நம்ம சொல்லவே ஆரம்பிக்கலையே அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும்டா, நீ எந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு எனக்கு எல்லாமே தெரியும், ஒழுங்கு மரியாதை இந்த விஷயத்த யாருக்கும் சொல்லாத, தமிழுக்கு மொழினா சொல்லாதடா, அவளுக்கு தெரிய நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டான்டா பேராண்டின்னு சொல்லிட்டு அப்போத்தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே தேவையில்லாமல் நம்ம ஈஸ்வரியும் சித்ராவும் தமிழ்கிட்ட வம்பிழுக்கிறாங்க. அவள் பாட்டுன்னு சிவனையும் காலிச்சு போயிட்டு வரா, ஏண்டி திமிரா உனக்கு, நாங்கள் 2 பேரும் நின்றுட்டுருக்கோம், மரியாதையில் தான் போகிறேன் அப்படின்னு சீண்டி வம்பிழுக்கிறாங்க. இல்லத்தை சொல்லுங்க அத்தை, நான் உங்களை கவனிக்கல. ஆமாம், நீ கவனிச்சிட்டா மட்டும், ஏற்கனவே தலைக்கால் தெரியாத ஆடிட்டுருக்க, இந்த குடும்பத்தில் ஒன்றும் இல்லாத வந்தவனி, இந்த குடும்பத்தில் உன்னை தலைமை வச்சு தாங்குன்னு தாங்குறாங்க, அம்பானியில் ஏற்றலாமா, குதிரை மேலே ஏற்றலாமா, தேர் கூட்டலாமான்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த குடும்பமே. நீனவோ பெரிய ரோஷம் உள்ளவோ நினச்சேன், ஆனால் ரோஷம் கட்டவ தான் நீ, என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினாங்களே, இந்த குடும்பத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு உதவிட்டு போனவ தானே, இப்போ மட்டும் எதுக்கு வந்த, கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு, இல்லை அப்பத்தா சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, அத்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு வந்துட்டு அசிங்கமா இல்லை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க.
தமிழ் என்ன சொல்ல தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, நான் பாட்டு ஏதோ சிவனேன்னு போயிட்டுருக்குங்க, நீங்கள் வீணாக என்னை சீனி வம்பிழுக்கிறீங்க, வேணாத்த இந்த விஷயம்லாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு அவ்வளோதான்றாங்க. பத்தியம்மா எவ்வளோ திமிராக பேசுகிறா. ஆமாண்டி இவனா ஒன்றும் இல்லாத வந்ததுன்னா இதுவும் பேசுவா, இதுக்கும் மேலே பேசுவா, எல்லாம் உங்கள் பெரியப்பனை சொன்னோம். இவளை தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அப்பத்தாவும் பெரியவா இந்த மோகனம் அதுக்கு மேலே ஜிக்க வச்சுட்டு இருக்கா. இவளுக்கு எவ்வளோ வாய்ப்பு வரும் ஒன்றும் இல்லாதவளுக்கு அப்படின்ட்டு மூச்சை காட்டுறாங்க இந்த சித்ரா. தேவையில்லாத பேசாதீங்க அத்தை, நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லுங்கள். உனக்கு கொஞ்சமான வெக்கமான சூடு சோறு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டேன். வெளியே போனவன் அப்படியே போய் தொலைய வேண்டியது தானே, எதுக்கு நீ கேஸை வாபஸ் வாங்கினேன், இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டுருக்கு தானே சொல்லிட்டு தரம் குறைவாக கேவலமாக பேசுகிறான் இந்த ஈஸ்வரி. தேவையில்லாமல் பேசாதீங்க, ஏற்கனவே என் புருஷன் உங்களை வான் பண்ணியிருக்காருல்ல, என் பேச்சுக்கு வரக்கூடாது. இப்போ மட்டும் நான் ஒரு வார்த்தை உங்களை பற்றி போய் மாமா கிட்ட சொன்ன வச்சுக்கோங்க, உங்கள் நிலமை என்ன நீ யோசனை பண்ணீங்க, நான் உங்களை மிரட்டல சொல்லவும் மாட்டேன், இது எச்சரிக்கிறேன். தேவையில்லாமல் நான் வாய் மூட்டி இப்படியே இருக்க மாட்டாத்த, ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோங்க, நான் உங்களுக்கு மரியாதை தான் பேசுகிறேன் அப்படின்ட்டு தமிழ் சொல்லி கோபம் சொல்லிட்டு போயிடுறாங்க. பேசிட்டு பேசு, இன்னும் எவ்வளோ நாள் பேசுகிறேன் நான் பார்க்குறேன், உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு, நீ இந்த வீட்டில் நிலையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு படு கேவலமான ஒரு ஐடியா பண்ணுறா இந்த சித்ரா. எவ்வளோ பட்டாலும் இந்த சித்ராவும் ஈஸ்வரியும் திருந்தவே மாட்டாங்க. இவன் பண்ணதான் இவன் பையனோட வாழ்க்கையும் தரமாட்டமாக போயிட்டுருக்கு. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காருங்க. ஒருவன் என்ன பண்ணா, ஏற்கனவே 2 குடும்பத்துக்கு ஆகாது பங்காளி மச்சனை, அவனுக்கு கால் பண்ணுறான். சின்னசாமி பையனுக்கு கால் பண்ணி அக்கறையாக பேசுகிறாங்க. தம்பி நல்லா இருக்கீங்களான்னு பேச ஆரம்பிக்கிறான். எங்கே அக்கா தொழிலே சரியில்லை, எல்லாம் கேள்விப்பட்டேன் தம்பி, என் மூத்தார் வர நல்லா வசதியாக இருக்காரு, அமைச்சராக இருக்காரு, அவர் மனசு வச்சா உனக்கு உதவி பண்ணலாம். இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்கப்பா, காலத்துக்கும் எல்லாரும் இவங்ககிட்ட கையாந்தான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவன் சித்தப்பன் தம்பின்னு பேசிகிட்டு இருக்காரு, என் சித்தப்பன் தானே, ஒரு டெண்டர் விஷயமா கேட்டேன், எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல, எதுவுமே ஹெல்ப் பண்ணல, நான் என்ன பண்ணுறதுக்கா, நானும் அரசியல் புரசலாக ஏதோ திருட்டு வேலைலாம் பண்ணிகிட்ருக்கேன், ஆளை செட் பண்ணி, இதான் என் பழப்ப ஓடுது, எங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவன் வாயை விட்டுடுறாங்க. இதான் சாக்கு, நான் என்ன திரும்ப பண்ணுறா, தம்பி நான் உன்னை சொல்கிறேன், உங்கள் தூரத்து சொந்தம் கூட நகைக்கடையில் கையை வச்சுட்டு களவாடிட்டு பெரிய ஆளாயிட்டாங்களே, அது மாதிரி நீங்கள் தொழில் செஞ்சா என்னன்னு சொல்லிட்டு அவனை உசுப்பேத்தி விட்டுட்ருக்கா இந்த ஈஸ்வரி. உடனே விஷயம் தெரியுமா தம்பி, நாளைக்கு பழமுதிர்ச்சோலையில் வைரவேலை கொடுக்க போகிறான் இந்த தமிழும் சேதுவும், நீ என்ன பண்ணுற, இதை பயன்படுத்திட்டு திட்டுதனம் பண்ணிட்டு இவங்களை எதனா வைரவேலை கொள்ளை அடிச்சுட்டு பெரிய ஆள் ஆகிடம்பா, இந்த சேதுவை அடிச்சு போட்டுரு அப்படின்ட்டு ஒரு கேவலமான ஐடியா கொடுக்குறாங்க. அதுவும் முருகர் வேலை போய் திருட சொல்கிறாளே, அது என்ன ஆகும்னு தெரியல இந்த ஈஸ்வரிக்கு. இன்னும் கேவலமாக தான் அவள் போகிறா, வாழ்க்கையே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. முருகன் தான் பார்த்துக்கணும், என்ன திட்டம் திட்ட போகிறான்னு தெரியல, கொலை திட்டம் தான் திட்டான்னு நினைக்கிறேன் இந்த ஈஸ்வரி. நாளைக்கு தாங்க தெரியும் என்ன நடக்க போகுது இந்த எபிசோடில். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த தமிழுக்கு வேறு அடிக்கடி கெட்ட கனவாக வருது, 2 பேரும் பிரிஞ்சு போகிற மாதிரி, அது வேற நினச்சி நின்றுணுமா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த வர வீடியோவில் தான் சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.